வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க. இந்த அறிக்கையில் எல்லாரையுமே கவனிக்க வச்சது விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ தான். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா அறிக்கையிலையும் விஜய் அவர்கள் ஒரு குங்குமம் வச்சிருக்க மாதிரி ஃபோட்டோ தான் வச்சிருப்பாரு. ஆனால் இப்போ குங்குமம் இல்லாமல் பிளெயினாக ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இது இப்போ எப்படி எடுத்துக்கிறது? நான் இப்போ காலையில் வர்றப்போ பொட்டு வச்சு தான் வந்தேன். இப்போ பொட்டு இல்லை. அதுக்காண்டி என்ன சொல்கிறது, இது இன்டென்ஷன் இல்லாமல் நடக்கிறது. இதுக்கு நீங்கள் தர கலர்ஸ் மாதிரி கிடையாது. பொட்டு வைக்கிறது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பிலீஃப். நான் பொட்டு வைக்கிறதோ இல்லை ஒரு தர்காட்ட இப்போ நான் தர்காக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு சாயம் பூச முடியாது. அதுக்கு ஒவ்வொருத்தர இண்டிவிஜுவல் பிலீஃப். இல்ல அது ஓகே, அதை ஏத்துக்கலாம். பட் ஆனா ரெகுலரா ஒரு பேட்டர்ன் நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. நான் ஒரு ரிலிஜனை பிராக்டிஸ் பண்ணாம ஒரு 2-3 ரிலிஜனை போறதுக்கு சில பேர் எதிர்ப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் மரியாதை தரோம், எம்மதமும் சம்மதம், இதுதான் எங்க கொள்கை. எல்லா எங்கள் தளபதி அவர்கள் எங்களை எப்படி வழி நடத்துகிறாங்கன்னா, எல்லா கேஸ்ட்டுக்கும் எல்லா ரிலீஜனுக்கும் யூனிவர்சலான தளபதி. அவரோட கொள்கையை அவரோட இன்ஸ்பிரேஷனை நாங்கள் இது பண்ணுறதுனால இந்த ரிலீஜியஸ் கலர்ஸ் எங்களுக்கு கிடையாது. இல்லைங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் இன்க்ளூசிவ்னு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் இது இல்லையா அது இல்லையா, எல்லாத்துக்கும் இன்க்ளூசிவ்னு சொல்கிறோம். ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது. சீக் பாசி இந்தியாவில் என்னென்ன ரிலீஜன் இருக்கோ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஜெண்டர் பயாஸோ கேஸ்டோ ரிலீஜனோ பர்த் பிளேஸோ லிங்குவிஸ்டிக்கோ மொழி அடிப்படையில் எந்த அடிப்படையிலையும் மக்களை பிளக்கக்கூடாது. தளபதி அவர்கள் யூனிவர்சல், அனைவருக்குமான தலைவர். எங்கள் கொள்கை எந்த அளவிலும் எந்த அடிப்படையிலையும் பார்ஷாலிட்டி மக்களுக்கு இடையில பண்ணக்கூடாது, பிரிவினைவாதம் பண்ணக்கூடாது. அதனால இது இன்டென்ஷன் இல்லாமல் இன்டென்ஷனே கிடையாதுங்க. யதார்த்தமா இது இன்டென்ஷனே கிடையாது. பார்க்குற பார்வை அவங்க பார்வையில தப்பு இருக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த அறிக்கையில் கடைசியாக ஒரு வரி குறிப்பிட்டிருந்தார், தமிழ் மகனாக அப்படின்ற மாதிரி விஷயம் குறிப்பிட்டிருந்தார். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பெரியாருடைய இந்த கொள்கையில் பின்பற்றும் போது இப்போ தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே மென்ஷன் பண்ணும்போது தமிழ் தேசிய உணர்வையும் இது பண்ணுறாரா, அந்த ஒரு பாதையும் முன்வைக்கிறாங்க. தமிழ் பெரியார் இருக்கார்ல, பெரியார் யாருக்காண்டிங்க போகிறான்னா நீங்கள் சொல்லுங்க. தமிழ்னா என்னங்க ஐடென்டிட்டி? இந்த மண்ணுக்கான உணர்வையும் உரிமையும் யார் பாதுகாக்கிறாங்களோ தமிழ் மகனாக அப்படின்ற நான் முடிச்சுக்கிறேங்க. தமிழ் மண்ணுக்கு அப்படின்னா அதை என்ன சொல்றோம்னா, நாங்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் லீகசியை தான் சொல்றோம், பயாலஜிக்கல் லீகசியை சொல்லலை. தெளிவாக புரிஞ்சுங்க. பெரியார் 1951 மிகப்பெரிய போராட்டம் பண்ணார். கவர்மெண்ட் ஜிஓலாம் கிழிச்சு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சார். அதனால தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அது யார் இப்போ பலன் பெற்றா? இன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியிலேருந்து தமிழ்நாட்டில் தலையாரி வரையும் இருக்கிற சோசியல் காம்போசிஷனை பாருங்கள். எல்லா கேஸ்ட்டும் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மண்டல் கமிஷன் 30 வருஷம் ஆகி போச்சு. 93, இன்றைக்கி 2024, 30 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க குரூப் ஏ ஆஃபீஸர்ஸில் 7%, 8% தான் இருப்பாங்க. 10% தாண்டலை. ரிசர்வேஷன் 27%. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு காரணம் யார்? இப்போ இந்த தமிழ் மண்ணுன்னா தமிழோட உரிமை, தமிழ் மொழி, தமிழரோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதன் மகனாக உங்களோட உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன், உங்களோட உரிமைக்காண்டி நான் நிற்பேன். இதுதான் அந்த லீகசி, ஐடியாலஜிக்கல் லீகசி. அதில் பெரியார் தான் அதோட ஃபோரன்னர்னு நான் சொல்கிறேன். இல்ல நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்றத தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன்னா, அதை அந்த லீகசியை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா ஒரு ஐடியாலஜிக்கல் லீகசியாக பார்க்குறோம். இதுக்கான ஃபோரனரை நாங்கள் பெரியாரை தான் சொல்கிறோங்கிறோம். இந்த தமிழ் லீகசியோட ஃபோரனராக பெரியாரை தான் சொல்கிறோம். நான் திருப்பி தெளிவாக சொல்கிறேன், நான் பயாலஜிக்கல் லீகசியை சொல்லலை, ஐடியாலஜிக்கல் லீகசியை சொல்கிறோம். தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க செக்ரட்டரிஸ் எல்லாம் எடுங்க, நீங்கள் நம்ம ஊரில் விஓ தலையாரி வரையும் போங்க, அந்த சோசியல் காம்போசிஷனை பாருங்கள். ஏறக்குறைய எல்லா சமூகத்திற்கும் பங்களிப்பு இருக்கும். இதே மத்திய அரசுக்கு போங்க, இருக்கான்னு பாருங்கள். என்ன காரணம்னா, இங்கே சமூக நீதிக்கான ஒரு 100 ஆண்டுகள் இயக்கம் நடந்திருக்கு. அங்கே அது லேகிங்காக இருக்குது. இப்போ பெரிய லெவலில் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு வந்தோன்னா பேசுகிறாங்க. இந்த மூமெண்ட் ஒரு 50 வருஷத்துக்கு அதுக்கு பின்தங்கி இருக்குது. 50லேருந்து 70 வருஷம் பின்தங்கி இருக்குது. நம்ம அதை பார்க்குறோம், அப்படி தான் பார்க்குறோம். அப்போது இதுக்கான தமிழ் உரிமைக்கான ஒரு ஃபோரன்னராக பெரியார் இருக்கிறப்போ நீங்கள் இதில் ஐடியாலஜிக்கலாக லீகசி தான் பார்க்கணும். தமிழ் மகனுங்கிறது ஐடியாலஜிக்கல் லீகசி இல்லை. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்ற விமர்சனம் நிறைய இடங்களில் சொல்லப்படுது. ஐடியாலஜிக்கல் லீகசினா என்னங்க அர்த்தம்? நாங்கள் என்னங்க சொல்லிட்டோம், லிங்குவிஸ்டிக் வைஸோ பர்த் பிளேஸை வைஸோ டிவிஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
இது மீனிங்லெஸ். நான் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதே இடத்துல சுற்றது மீனிங்லெஸ்ன்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து ஐடியாலஜிக்கல் லீகசினா புரியுதா? பெரியார் பங்களிச்சதை விட தமிழ் மக்களோட வளர்ச்சிக்கு வேற இன்னொரு நபர் ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இல்லாமல், மகாத்மா காந்தியை சொல்லலாம், அவர் வந்து நினச்சிருந்தா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கூட ஆயிருக்கலாம். அப்படி பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இல்லாமல் எந்த பலனும் பண்ணாமல் மஞ்சப்பையோட வந்து கோடீஸ்வரனாக பார்த்துருப்பீங்க. பெரியார் அவர் வந்து பெரிய பணக்காரர் இருந்து எல்லாத்தையும் பொது இதுக்கு கொடுத்துட்டு அப்படி ரிவர்ஸில் பண்ணவர் வந்து பெரியார். இந்த மாதிரி ஒரு நபரை வந்து அவரோட பங்களிப்பை வந்து ஒரு சும்மா ஒரு பயாலஜிக்கல் விஷயத்தை வச்சு பண்ண முடியாது. அவங்களோட பங்களிப்பு என்னன்னு தான் பார்க்கணும். நீங்கள் எதுக்கு உண்மையாக இருக்கீங்க? சரி, இப்போ வந்து ஒரு பயாலஜிக்கலாக ஒருத்தர் இருந்துட்டு அவங்க மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஓகேயா? நான் இப்படி கேட்குறேன். அது தப்பு தானே. இப்போ பயாலஜிக்கலா நீங்க சொல்ற மாதிரி பயாலஜிக்கலா ஒருத்தர் இருந்துட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டா ஓகே அவங்களுக்கு? மக்களுக்கு எதிராக யார்? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, பெரியார் அவர்கள் வந்து தமிழ் மக்களோட உணர்வுக்கு உரிமைக்கும் இன்னைக்கு தமிழ் சமூகம் ஒரு உயரம் வந்திருக்குன்னா அதுக்கு அவரோட பங்கு மிகப்பெரியது. அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக வந்திருக்கலாம். பொலிட்டிக்கலாக வந்து அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதாக இருக்கட்டும், ரிசர்வேஷன்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெரியார் வந்து இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செயல் திட்டங்க, அரசியல் செயல் திட்டம். இதற்கான ரூட் எது? ஆரம்ப புள்ளி அது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அது ஐடியாலஜி லீகசியாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மாநாடுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மக்கள் வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏதோ பிளானிங் இருக்கா அதில்? இல்லை, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் எபிசென்டராக தளபதி அவர்கள் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் ஒரு டைம்லைன் போட்டோம்னா விக்கிரவாண்டி மாநாடு ஒரு நோட்டபுளாக இருக்கும். ஒரு டைம்லைன் போட்டோம்னா அடுத்த இந்த 21st செஞ்சுரிக்கான ஒரு டைம்லைன் போட்டோம்னா இதில் ஒரு விக்கிரவாண்டி மாநாடு தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு நோட்டபுளாக இருக்கும். தமிழ்நாட்டோட அரசியல் ஸ்ட்ரீமே, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீமே இது மாற்றும். அந்த அளவுக்கு நோட்டபுளாக இருக்கும். லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து இதில் கலந்துக்குவாங்க. தமிழக மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இதை வந்து ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட பேரன்பை பெற்ற தலைவர் வந்து கொள்கை பிரகடனத்தை வெளியிடுறதை வந்து தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அந்த கொள்கை பிரகடனத்துக்கு அப்புறம் எங்களோட செயல் திட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இந்த ஒரு மாநாட்டில் யார் யார் கலந்துக்க போகிறா? ஏன்னா அதில் நிறைய பெரிய தலைவர்களோட பேர்லாம் அடிபடுது. ராகுல் காந்தி வருவார், சந்திரபாபு நாயுடு வருவார் அப்படின்னு நிறைய பேர் அடிபடுது. யாரெல்லாம் வருவாங்க? இல்லை, இதுவரையும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வரல. இஃப் எனி அப்படி யாராச்சும் அஃபிஷியலாக கலந்துக்கிறாங்கன்னா அதை எங்கள் ஹெட் குவார்ட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து அறிவிப்பு வரும். இப்போ எப்படி நாங்கள் டேட் அறிவிச்சோம் அந்த மாதிரி இவங்கலாம் நிகழ்ச்சி நிரல் இருக்குது, இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்கிற அறிவிப்பு தலைமையிலேருந்து வரும். இஃப் எனி இருந்தால். ஆனால் இப்போ ஏதோ பிளான் கிடையாது. இருந்தால் இருக்கும். இப்போ வந்து அவங்க அந்த இன்னும் வந்து டேஸ் இருக்குது. இன்னைக்கு 21 தான். இன்னும் மாநாடு டேஸ் இருக்குது. தலைமை வந்து இருந்தால் அவங்க அப்படி இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தால் தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும். முதல் மாநாடு தமிழ்நாடே எதிர்பார்த்துருக்கு, தமிழ்நாடு அரசியல் கிழமை எதிர்பார்த்துட்டு எப்படி நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எந்த வித அசம்பாதம் இல்லாமல் சரியா முடிஞ்சிருமா? அதுக்காண்டி தான் எங்கள் தளபதி அவர்களை பொறுத்தளவு எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் முதல் நம்ம மாநில மாநாடு, கொள்கை பிரகடன மாநாடு, பொதுமக்களுக்கும் எந்த அசௌகரியங்களும் இருக்கக்கூடாது. நம்மளோட தோழர்கள் லட்சக்கணக்கான தோழர்கள் வரப்போகிறாங்க. அவங்களும் பத்திரமா வந்துட்டு இதுவாக போகணும். இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக ஒரு பாசிட்டிவ் சைனோட அக்காம்ப்ளிஷ் பண்ணுங்கிறத நாங்கள் உறுதியாக இருக்கோம். தளபதி அவர்களோட உத்தரவின் பேரும் பொதுச்செயலாளர் வழிகாட்டுதலின் பேரும் இது ரொம்ப பாசிட்டிவாக எந்தூஸ்டாட்டிக்காக நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து விஜய் அவர்களை பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு எல்லா இடங்களையுமே. கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் எலக்ட்ரோல் அலைன்ஸ் இருக்குல்ல, இப்போ அவங்க விசிகே பிரசிடென்ட் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பெரியார் வந்து போனது வந்து அவர் வந்து ஒரு லாங் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர். அவருக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அகில இந்திய அளவில் விஷயங்களாலும் சரி, லாங் டேர்மாக அவர் எம்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டீப்பாக சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் அவர் ஐடியாலஜிக்கலாக தான் சொல்கிறார். ஒரு விஷயத்தை பொலிட்டிக்கலாக அணுகிறது வேறு, ஐடியாலஜிக்கலாக அணுகிறது வேறு. இந்த விஷயம் பொறுத்தளவில் விசிகா பிரசிடென்ட் அவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக தான் சொல்லியிருக்காங்க. அலைன்ஸு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸுங்கிறது இட்ஸ் குவைட் டிஃப்ரென்ஸ். அது வந்து அந்த எலெக்ஷன் டயத்தில் தான்
பிக்சர்ஸ் தெரியும். ஏன்னா வெரி லாங் டைம், இன்னும் டைம் நிறையா இருக்குது. எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் தலைவர் தளபதி அவர்கள் வந்து எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் தளபதி முடிவு பண்ணுவார். இன்னும் அந்த அப்ராப்ரேட் டைமில் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, பட் எந்த ஒரு கட்சிக்கு மாற்றாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து நாங்கள் என்ன கொள்கையை ப்ரொபகண்டா பண்ணுறோமோ அதுக்கு உண்மையாக இருப்போம். அதை எங்கள் மக்கள் எங்களை மேல் நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாய்ப்பளித்தால் அதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீட்டுன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த ப்ராமிஸை செய்ய முடியுது அவங்களால. நாங்கள் நீட்டை நீக்கிடுவோம்னு சொன்னாங்க, 3 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஃப்ளாப் பண்ண மாட்டோம். நாங்கள் என்னத்தை மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்க? நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, நாங்கள் என்ன விஷயத்த ப்ராபகண்டா பண்ணுறோமோ அதுக்கு உண்மையாக இருப்போம். நாங்கள் வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் தர மாட்டோம். நாங்கள் என்ன செய்ய முடியுதோ அதை சொல்லி கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சால் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்க கோயில் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுதான் எங்களோட இலக்கு. ஸோ இதுதான் டிவிகேவுடைய பிளான். ஆமாம். ஸோ மாநாட்டில் முக்கியமான கொள்கைகள் எதுவும் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? நான் இப்போவே அவுட்லைன் சொல்லிட்டேனே. ஃபெடரலிசம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, மொழி உரிமை, இதுதான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸு. இதை வந்து எங்கள் தளபதி அந்த கொள்கை வரைவை வந்து எங்கள் தளபதி வந்து பேசுவாங்க மாநாட்டில். அப்புறம் அரசியல் செயல் திட்டம், எங்கள் கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் மாநாட்டுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் மாநாடு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.